திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே தற்போது சனி பகவான் வீட்டு 2.5 ஆண்டுகள் இந்த ரிஷபராசிக்கு பல மடங்கு யோகங்களை வாரி வழங்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க இது. மார்ச் 29, 2025 நிகழ்ந்த சனி பயிற்சி பல மடங்கு யோகங்களை ரிஷபராசிக்கு. 12 ராசியிலே பட்டைய கலப்ப போற ராசியே ரிஷபராசி தான். எப்படி சொல்றீங்க? ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு சனி பகவான். அடுத்து பாருங்க, மே மாசம் 14ஆம் தேதி நிகழ்கின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி தொடர்ச்சியாக பல யோகங்களை பெறக்கூடிய ராசியா இருக்கு. அந்த ராசியில் உள்ளவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். அப்ப இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவும் தசாபுத்திகளை நம்ம ஆய்வு செய்யணும். எப்படி திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? புதனுடைய தசை நடக்குதுங்கிறோம். புதன் யாருடைய பார்வையில் இருக்காரு? செவ்வாயின் பார்வையில் இருக்கின்றார். புதனை எந்த நிலையிலும் செவ்வாய் தொடர்பு கொள்ள கூடாது. புதன் செவ்வாய் இரண்டுமே கடினமான பகை கிரகங்கள். கால புருஷ தத்துவத்தை நீங்க பாருங்க. மேஷத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் வருகின்றார். மிதுனத்திற்கு 6ஆம் அதிபதியாக அந்த விருச்சக மனையானது வருகின்றது. கன்னி வீட்டிற்கு 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வருகின்றார். அப்படின்னா என்ன அமைப்பு? புதனும் செவ்வாயும் பகை கிரகம். புதன் எந்த நிலையிலும் செவ்வாயின் பார்வையை வாங்கக்கூடாது. உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக தான் இருக்கின்றார். ஏன் நன்மைகளை செய்ய மாட்டார் என்று சொல்கின்றீர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதனை செவ்வாய் பார்ப்பது என்பது அந்த இடத்திலே சற்று கடினமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதாவது வெற்றி வாய்ப்பை நெருங்கலாம், ஆனால் வெற்றி பெற இயலுமா என்றால் அந்த இடத்துல நீங்க பாயிண்ட் சற்று யோசிக்க வேண்டிய அமைப்பு வருகின்றது. எதனால இந்த பாயிண்ட் வருது? அது ஒரு நெருக்கத்தில் கொண்டு போய் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். எதனால? அந்த புதனை அந்த செவ்வாய் பார்ப்பது. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா இந்த இடத்துல திரு ஸ்டாலின் ஐயா ஒரு ஜாத்தியா நீங்க முன்னிலைப்படுத்த மாட்டீங்க அப்படின்னா, திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அடுத்த நிலையில உள்ள அடுத்த கட்ட தலைவராக அடுத்தடுத்தது உச்ச பதவி அலங்கரிக்கக்கூடிய அளவில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா தான் முன்னிறுத்தப்படுறாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே என்ன சொல்லுவீங்க? 2026 திரு ஸ்டாலின் அவர்களாம் கேண்டிடேட்டா வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆயினும் இந்த இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பங்களிப்பானது பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லலாங்க. அந்த அமைப்புல வரும் காலங்களில் 2026 மிக 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 முக்கியமான அமைப்பாக நம்ம சொல்லணும். அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய அமைப்பானது வாய்ப்பானது மிகவும் வலிமையாக இருக்கின்றது என்று ஜோதிட ரீதியாக ஜாதகத்தின் ஆய்வின் அடிப்படையில் இதை நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க.